ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம செய்கிற வேலையிலேயே ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா துணி துவைக்கிற வேலை தான். அதுவுமே நிறைய அழுக்கு இருந்தது, ரொம்ப கரை படிஞ்சிருது அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சோப்பு செலவாகும் நமக்கு. ஆனால் சோப்பு கூட இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி இதை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்ல பிரைட்டான துணியில் நல்ல கருப்பு கருப்பாக நமக்கு கரை படிஞ்சுது அப்படின்னா நம்ம எவ்வளோ கசக்குனாலும் கூட போகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்க்ரப் பண்ணி போட்டு தேய்ச்சாலுமே கரை படிஞ்ச இடம் அப்படியே தெரியும் நமக்கு. ஆனால் இந்த மெத்தடை நம்ம க்ளீன் பண்ணும்போது சோப்பு கூட இல்லாமல் ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டிலேயே எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எந்த வகையான துணியாக இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க. இப்போ நான் ஒரு சாரீ எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நம்ம எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். அதுவுமே டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாரீஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த சாரீலேருந்து நான் முந்தானை மட்டுமே தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த சாரீ. இந்த சாரியை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம முந்தானையை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய சீப் எடுத்து வச்சுருக்கிறேன். சீப்பில் இருக்கக்கூடிய பெரிய பல் இருக்கும் இல்லைங்களா, அந்த பகுதியை இந்த மாதிரி முந்தானையில் எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுடைய முதல் மடிப்பு, அதாவது முதல் ஃப்ளீட் நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் இந்த சீப்பில் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சீப்பை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு ஃப்ளீட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம பின்னாடி வர அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக எடுக்கலாம். அதே மாதிரி எல்லாமே நல்ல அளவு கரெக்டாக எடுக்கிறதுக்கு இந்த சீப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டக்குன்னு சீக்கிரமாக எடுத்துக்கலாம். நம்ம கையில் எடுத்தால் கூட நமக்கு வழுக்கின மாதிரி இருக்கும், கரெக்டாக இருக்காது. ஆனால் இந்த சீப்பை வச்சு இந்த மாதிரி எடுக்கும்போது பாருங்கள் கரெக்டாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைமும் எடுக்கும்போது இந்த சீப்பில் இருக்கக்கூடிய அந்த பல்லுடைய கவுண்டை கரெக்டாக நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் எடுக்கும்போது நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நிறையவே ஃப்ளீட் எடுத்தாச்சு. நமக்கு இந்த சாரீ பார்க்குறதுக்கு நமக்கு நார்மலாக கட்டின மாதிரியே இருக்கும். ஆனால் நிறைய ஃப்ளீட் வச்சு நம்ம கட்டியிருக்கிறோம். பாருங்கள், பின்னாடி பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் முன்பகுதியை பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம நார்மல் சாரியை நம்ம ஃப்ளீட் எடுத்து வச்சுருக்கிற மாதிரியே தெரியும். இப்போது நம்ம எப்படி வேணுமோ இந்த மாதிரி வச்சுட்டு தேய்ச்சி விடணும் அப்படின்னா கையிலேயே வச்சு நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். அல்லது அயன் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அயன் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான கிளாத்தாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடில் நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம கையில் வச்சு ஃப்ளீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்த ஃப்ளீட்ஸ் கம்மி கம்மியாக எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த சீப்பை வச்சு எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும். நமக்கு அதே சமயத்தில் நிறைய ஃப்ளீட்ஸும் வரும். டக்குன்னு நம்ம எங்கேயாவது வெளியே கிளம்புறோம் அல்லது நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் கிளம்புறோம் அப்படின்னா இந்த மெத்தடில் நம்ம எடுத்து வச்சுட்டு அயன் பண்ணி சாரீ கட்டினோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ஒரு முறையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க. இப்போ நான் சின்ன ஒரு டிஷர்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டிஷர்ட்டில் அங்கங்கே ஓட்டைகள் இருக்கிறதால இந்த டிஷர்ட்டை இனிமேல் யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு வந்துடுச்சு. அதனால் இதில் மேலே இருக்கிற பகுதி மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். மேலே இருக்கிற பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழ்ப்பகுதியை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னொரு டிஷர்ட்லேயும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நார்மலான எந்த டிஷர்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாக்ஸில் இருக்கிற மேலே இருக்கிற தேவையில்லாத பகுதியெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா டிஷர்ட், அதில் கீழே இருக்குள்ள பகுதி, அந்த பகுதியை மட்டுமே இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதை நாம் ஏன் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த பாக்ஸ் அப்படியே வச்சு யூஸ் பண்ணும்போது நாளடைவில் இந்த பாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சப்பி போயிடும், ரொம்ப கிழிஞ்சு போயிடும், நமக்கு அப்படியே ஸ்டிஃபாக இருக்காது நமக்கு. அதே மாதிரி வெளிப்புறத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம பாக்ஸ் தான் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். ஆனால் இதை நம்ம டிவி பக்கத்தில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு நம்ம பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே சமயத்தில் உள்ளே நம்ம பாக்ஸ் தான் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறதும் தெரியாது. எந்த பொருள் வேணாலும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பசங்களுக்கு யூஸ் பண்ணுற பென்சில், க்ரையான்ஸ் அது எல்லாமே போட்டு வச்சுக்கிட்டேன். மேக்ஸிமம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த பாக்ஸ் இருக்கும். நம்ம ஷூ வாங்கும்போது கொடுப்பாங்க, அல்லது நம்ம கடையில் எங்கே ஏதாவது பொருள் வாங்கணுன்னு கொடுப்பாங்க. நிறைய பேர் ஆன்லைனில் இப்போ ஆர்டர் பண்ணி வாங்குகிற பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸில் தான் வரும். இந்த பாக்ஸில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் குழந்தைங்களுக்கு தேவையான சாக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி சின்ன சின்ன கர்ச்சீஃப் இருந்ததுன்னா அதையும் கூட நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். டக்குன்னு நம்ம பீரோவில் இந்த எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே வசதியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும்.
அதே மாதிரி பொருட்கள் அங்கங்கே சிதறி கிடக்காம ஒரே இடத்துல நமக்கு வச்சுட்டு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குங்க. நம்ம வீட்டில் தூர போடுற பாக்ஸை இந்த மாதிரி எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக முட்டை தோடுகள் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம முட்டையெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் வெளிப்புறமாக இருக்கிற அந்த ஓடை கண்டிப்பாக நம்ம தூர தான் போடுவோம். இந்த தோடு நம்ம இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக ஒரு பிடி அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கிறேன். இது நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம பல்ஸில் போட்டு 2 டைம் அதே மாதிரி 1, 2 இந்த மாதிரி போட்டு நல்லா சுற்றி எடுக்கும்போது நல்ல பவுடராகி கிடைக்கும் நமக்கு. முட்டை ஓடு அப்படிங்கிறது நம்ம எல்லார் வீட்லேயுமே சாதாரணமாக வரக்கூடிய ஒரு வேஸ்ட்டான ஒரு பொருள் தான். கண்டிப்பாக நம்ம உள்ளே இருக்கிற முட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். வெளியே இருக்கிறத நிறைய பேர் தூர தான் போடுவோம். நான் வந்து இதில் இருக்கிற முட்டையை யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு தான் பவுடர் பண்ணி எடுத்துருக்குறேங்க. இது வந்து நார்மலாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து எந்த விதமான ஸ்மெல் எதுவுமே வராது. இதுலேருந்து ஸ்மெல் வரும் அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க. இப்போ நான் துணி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த துணியில் கருப்பு கலரில் இருக்கிற ஒரு கரை ஒன்று படிஞ்சிருக்குது. நார்மலாக நம்ம சோப்பு போட்டு கழுவணும் அப்படின்னா இந்த துணி ரொம்ப பிரைட்டாக இருக்க கலராக இருக்கிறதால நல்ல பிரைட் கலரில் இருக்கு இல்லைங்களா, அதனால் இந்த கருப்பு கலர் படிஞ்ச இந்த கரை ஃபுல்லாகவே படிஞ்சிடும் நமக்கு. அதனால் எப்போவுமே நம்ம துணியில் கொஞ்சம் நிறைய கரை படிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த பகுதியை மட்டும் தனியாக எடுத்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் அடிப்புறத்தில் நம்ம துணி இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ நான் அந்த துணியை ஒற்றையாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி நாம் இப்போ பவுடர் பண்ணோம் இல்லைங்களா முட்டைத்தோடு, அந்த முட்டைத்தோடில் 1 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. இது மேலேயே இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படுறது லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸுக்கு பதிலாக இந்த மாதிரி லெமனோட தோடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நமக்கு ஜூஸ் வரும், அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டைம் அது ஜூஸை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சேர்த்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்காக நாம் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பழைய ப்ரஷ் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி அந்த இடத்துல மட்டுமே படுற மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா சூப்பராக போய்டும் நமக்கு. இந்த கரைன்னு மட்டும் கிடையாது, எந்த விதமான கடினமான கரையாக இருந்தாலும் நாம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இருக்கிற துணியில் நிறைய கரை இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக லிக்யூடோ அல்லது சோப்போ கூட போட்டு கூட தேய்ச்சிக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணும்போது க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம சோப்பு போட்டு க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டையே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ தேய்ச்சதுக்கப்புறமா கையிலேயே இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி கொடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களை தண்ணி விட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கரை போயிருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம கை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக போயிடும் நமக்கு. பாருங்கள், இருக்கிற இடமே தெரியாமல் ரொம்ப அழகாக போகுது நமக்கு கரை. இந்த துணி ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதால இந்த கருப்பு கலரில் கரை படிஞ்சதை நம்ம டைரெக்டாக போட்டு தேய்க்கும்போது அங்கங்கே பரவிடும் நமக்கு. இதை ஒரே இடத்துல வச்சு க்ளீன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கரையும் போயிடும் நமக்கு. அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த கரைன்னு மட்டும் கிடையாது, டீ கரை, அது மட்டும் இல்லாமல் நம்ம சட்டை காலரில் வர கரை, இதையெல்லாம் போக வைக்கிறதுக்கு கூட இது சக்தி உண்டு. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி துணி துவைக்கும் போது கூட இந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.